கிங் ஆஃப் தி வேர்ல்ட். டைட்டானிக்ன்ற மொத்த படத்தையும் கப்பலே எடுத்த ஜேம்ஸ் கேமரன் கூட இப்படி ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்க மாட்டாரா? சூப்பர் கலக்கிட்ட சந்திரா. என்ன மாஞ்சா இன்னைக்கு என்ன மெனு? இடியாப்பம், கேழ்வரகு களி, வாழை மீன் குழம்பு, எறா வறுவல், சொரா புட்டு. ஐயோ என்ன விடுங்கப்பா. டேய் வீந்து தொலைக்காதடா. இல்ல சந்திரா, சில சாப்பாடெல்லாம் பார்த்தாதான் நாக்குல தண்ணி வரும். இத கேட்டாலே ஊறுதுப்பா. முதல்ல சீன் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அந்த இன்டர்வல் சீன் தானே, வீடு செதில் செதிலா பேத்துருவோம். ஓகே, இப்போ என்னன்னா ஹீரோ ரவுடிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. இவங்க லவ் மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. இனிமே நீ காலேஜ் போக கூடாதுன்னு சொல்லி வீட்டுல வச்சு பூட்டிடுறாரு. இதுக்கப்புறம் அவ கரஸ்பாண்டிங்ல படிக்கிற மாதிரி காட்டலாமா சார்? ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அறிவட்டானே. இப்போ நம்ம ஹீரோ வந்து பைக்ல பூங்கோயில் வீட்டு வாசல்ல இறங்குறான். என்னடா புகழ் எங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அடிச்சு அவள. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பொறுக்கி கிடையாது. நான் அவளை பார்க்கணும். அவ உன்னை பார்க்க விரும்பல. அது அவள சொல்லு. ரூம்ல வச்சு போட்டுலாம் எல்லாம் முடிஞ்சிருமா? லவ்வியா காதல் பாக்குறியா? உன் முன்னாடி அவளை கூட்டி போறேன் பாக்குறியா? மரியாதையா வெளில போடா, போலீஸை கூப்பிடுவேன். புகழி புகழ் தெரியுமா வெளியே வா. புகழி தெரியுமா வெளியே வா. புகழி சொல்லிட்டே இருக்கேன், வெளில போ. புகழி புகழ் தெரியுமா வெளியே வா. நான் இருக்கேன், நீ வா. ஏன் பூங்கோழி உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் போறேன். கேவலம் ஒரு ரவுடி பயலுக்கா என்ன ஏத்து பேசுறியாமா? அப்பா யாரும் பிறக்கும் போது ரவுடியா பிறக்கிறது இல்ல. அவன் உங்களுக்கு வேணா ரவுடியா இருக்கலாம், படிக்காதவனா பணம் இல்லாதவனா இருக்கலாம். ஆனா அவன் எனக்காக உயிரையே கொடுப்பான். என்ன பேசுறமா நீ? என்னைக்கு இருந்தாலும் போலீஸ் கையால சாவ போறவன். கண்டிப்பா ஒரு நாள் நாயை சுடுற மாதிரி சுட போறாங்க. எப்படிமா நிம்மதியா வாழ்வ? அப்பா திருந்த வாய்ப்பு இல்லாம தான் பாதி பேரு குற்றவாளியா இருக்காங்க. அவனுக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுப்பேன். என்னால அவனை மாத்த முடியும். இதே ஊர்ல உங்க முன்னாடி கௌரவமா வாழ்ந்து காட்டுறோம். அப்போ உங்க மனசு மாறிச்சுன்னா சொல்லி அனுப்புங்க. இப்போ என்ன போக விடுங்க. ஏய் என்னங்கடா சீன் தானே சொன்னேன். போதையில பைக் ஓட்டும்போது போலீஸ்காரனை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு மச்சி. பூங்கோழி எங்கேயோ போயிட்டாப்பா. நாம வச்சிருக்கிற கிளைமேக்ஸுக்கு இந்த பில்டப் பக்காவா இருக்கும். டேய் சீக்கிரமா சாப்பிடணுங்கிறதா ஏதாவது சொல்லாதீங்கடா. சேச்சே, இந்த சீன் வேணா நல்லா இல்லைன்னு சொல்லுவானாப்பா. சார் நானா பைக் கிளம்பும்போது வீலிங் பண்ணுவா சார். இடியட், பின் சீட்ல தான் பூங்கோயில் இருப்பாள்ல. சாரி சார், பயங்கரமான சீன் சார். அப்படியே ஜிவ்னு ஆயிடுச்சு சார். எப்படா இருக்கு? சூப்பர் சார். நல்லாவே இல்லை சார். தப்பா நினச்சிக்காது சார், நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லை? நீ சொன்ன சீனு நல்லாவே இல்லை சார். குறை சொல்றது ஈஸி, ஒரு சீன் யோசிச்சு சொல்றதுலாம் வேற. இதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன சார் புரியாது? முதல்ல உங்கள் சினிமாவில் காட்டுற ரவுடிங்களே தப்பு சார். நிஜ வாழ்க்கையில் ஒரு ரவுடி எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? பயத்துலேயே இருப்பான். தூக்கத்தில் பள்ளி கத்துனா கூட அலறி வச்சுன்னு இருந்துப்பான். வெளியே தான் உதாரணம் இருப்பானுங்க. உள்ளுக்குள்ளே எவன் எப்போ எப்படி நம்மளை போடுவான் அந்த பயத்துலேயே இருப்பானுங்க. அதெல்லாம் உங்கள் சினிமாவில் காட்டுறது இல்லையே. எப்படி காட்டுவீங்க? ஹீரோ ஒத்துப்பாரா சார்? ஒரு படித்த பொண்ணு ரவுடின்னு தெரிஞ்சு அவன் பின்னாடி எப்படி சார் போவா? அவன் ஒரு ரவுடின்னு தெரியாம தான் லவ் பண்றான். அதானே சார் பாயிண்ட்டு. அவன் போய் சொல்லி தானே லவ் பண்ணான். உண்மை தெரிஞ்சவனா அவளுக்கு அவன் மேலே கோவம் வரானா? ரவுடின்னு தெரிஞ்சு போய் லவ் பண்ணுறது, கற்பழிச்சனை தேடி போய் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் வேலைக்கு ஆகாமா சார்? அதுவும் பூங்கோழி எப்படி சார் அவனை லவ் பண்ணுவா? வேற என்ன பண்ணுவா சொல்லட்டுமா சார்? ஹீரோ வந்து பூங்குழலி அப்பா கிட்ட சவால் விட்டுனுக்குறான். பூங்குழலி வெளியே வரா. அது வரைக்கும் ஓகே சார். அதுக்கப்புறம் பூங்குழலி உள்ள போ. என் பேரை சொல்லாதடா பொறுக்கி. நீ நல்லவன், வாழ்க்கையில முன்னேற உண்மையா உழைக்கிறவன் நினைச்சுதான் நான் உன்னை லவ் பண்ணேன். நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் கூட வருவேன் நினைச்சியா? என்னைக்காவது ஒரு நாள் உடம்ப வருத்தி வேலை செஞ்சிருக்கியா? உழைச்ச காசுல ஒரு வேலை சாப்பிட்டிருக்கியா? இன்னைக்கு காசுக்காக ஆள் அடிக்கிற நீ நாளைக்கு அதே காசுக்காக என்ன விற்க மாட்டேன் என்ன நிச்சயம்? அப்படிலாம் சொல்லாத பூங்குழலி, உனக்காக எல்லாத்தையும் விட்டு நான் மாறிடுறேன். அப்படி நீ நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே உண்மையா சொல்லிருப்ப. இப்படி போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க மாட்டேன்.
நீ ஒரு பெரிய வீரன் நினைச்சுக்காத. உண்மையை சொல்ல பயந்த நீ ஒரு கோழை. அத மறந்துடாத. இதுக்கப்புறமும் நீ என் பின்னால வந்த, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். என் கையால நானே உன்னை கொன்றுவேன். வெளியே போடா. அப்பா, நான் படிக்கணும்ப்பா. அவ பூங்குழலி சமுத்திரகுமாரி. கிளைமேக்ஸ்ல அவ கத்தியத்தன்னா கரெக்டா இருக்கும். சந்திரா, எனக்கு என்னமோ மாஞ்சா சொல்றது கூட நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அப்சல்யூட்லி. இது மாத்திரம் நம்ம இன்டர்வல் பாயிண்டா இருந்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே பறக்கும். சார், இவதான் சார் நம்ம சமுத்திரகுமாரி. அவளோட கராஜ் இப்பதான் சார் தெரியுது. கராஜா? கரேஜ் தான் அப்படி சொல்றான். ஓ சரி, நீ என்ன சொல்ற இதுக்கு? பூங்குழலி என்ன லூசா? அவன் ரவுடிங்க தானே பிரச்சனை. அவன் அப்பாவை திட்டணும், இவன் கூட போனோம். நீ தானப்பா அப்படி சொன்ன. நான் சொன்னா உன் அறிவு ஐரம் மீட்டிங்க போயிருச்சா? அந்த டயலாக்ஸ் நல்லா இருந்ததுன்னு. டைலாக்ஸா முக்கியம்? சீன் தான் முக்கியம். இதான் இன்டர்வல். இது பாருமா, இதுதான் படத்துல முக்கியமான சீன். ஓகேயா? அது வரைக்கும் சாதாரணமா தெரிஞ்ச பூங்குழலி அவளோட இன்னொரு முகத்தை காட்டுற சீன். நான் கூட அவ இவர் அடிப்பானே எதிர்பார்க்கவே இல்ல சார். குட். நீ இப்ப உள்ள போய் நில்லு. அவன் பேர் சொல்லி கத்துவான். வெளில வந்து ஃபோர்ஸா அடிச்சுட்டு டயலாக் பேசணும். ஓகேவா? நிஜமாவே அடிக்கணுமா சார்? நியாயமா அடிக்க கூடாது, பட் இவன் அடிக்கலாம். அடிக்கிற மாதிரி நடிச்சா போதுமா? ஆனா லைட்டா பட்டா கூட ஓகே தான். ஓகே தானடா? நோ ப்ராப்ளம். ஸ்டீஃபன், இங்க வந்து இல்ல. இப்போதைக்கு வேணா அவன் அப்பா. சரி சரி, உள்ள போ. ஏடா நிறைய டவுட் கேக்குறா. ஜூஸ் கேட்டு நடிக்கிற நடிகளுக்கு மத்தியில டவுட் கேட்டு நடிக்கிறா. ஆல் தி சந்தோஷப்படுறேன். பெஸ்ட். தேங்க் யூ. டேய் ஜெகன், ரெடியாடா? ரெடி சார். ஆக்ஷன். புகழி புகழி போய் பாரு. ஏடா, நான் புதுசா ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திருக்கேன். நீ லைக் போடவே இல்ல. அப்புறம் நானும் உனக்கு லைக் போட மாட்டேன். மகா, என்னாச்சு? அவன் கத்துனது கேட்கலையா? பேரை சொல்லி கூப்பிடுவாருன்னு சொன்னாங்க. ஆமா, பூங்குழலின்னு கத்துனானே. அது யாரு? கிழிஞ்சுது. பூங்குழலி தான் அவன் கேரக்டர் பேரு. ஓ அப்படியா? சரி இனிமே மகாவை மறந்துரு, பூங்குழலியை பிடிச்சுக்க. ஓகே? மகா, பூங்குழலி. எஸ் சார். இது போதும். ஓகே. டேய் ரெடியாடா? சார். ஆக்ஷன்மா. புகழி அம்மா. என்னம்மா இப்படி பண்ணியம்மா? என்னம்மா இப்படி அடிச்சிருக்க? நீங்க தானே பலமா அடிக்க சொன்னீங்க. இப்படி அடிச்சுனா கிளைமாக்ஸ் ஆவற இன்ட்ரோலே செத்துருவான். வாடா, திரும்ப டயலாக் பார்த்தலாம் வா. மறுபடியும் அடிக்கணுமா சார்? ஐயோ, அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப டயலாக் மட்டும் தான் ஆக்ஷன் சொன்னேன். ஓகேயா? டேய், கீழ வந்திருக்கான், பிடிக்க மாட்டா. நான் பூங்குழலியோட டேடி சார். பிடிக்காதன எப்படி சார் பிடிக்கிறது? எனக்குன்னு ஒரு பிரின்சிபால் இருக்கு சார். ரெடியாமா? ஆக்ஷன். நீ நல்லவன், வாழ்க்கையில உழைக்கிறவன் நம்பிதான் உன்னை நான் லவ் பண்ண. நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஏய் கட் இட். என்னம்மா சின்ன டயலாக் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? மறந்து போச்சு சார். என்னைக்கோ பாரு, நேரமா மட்டும் ஞாபகம் இருக்குல்ல. இது மட்டும் எப்படி மறக்கும்? கொஞ்சம் பொறுப்பு இருக்கா? வீட்டுக்கு போனா சீன் பேப்பர்லாம் எடுத்து படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்ல முக்கிய போட்டு வந்தா இப்படிதான் மறக்கும். எல்லாம் ஏன் தலையெழுத்து. என்னடா அது? பச்சை மண்ணுடா அது. களிமண்ணு. மகா மகா மகா, சொன்னா கேளுமா. அவன் திட்டான்னு நினைச்சு திட்டலமா. நீ நல்லா தான் பண்ண. இன்னும் கொஞ்சம் நானே ஃபோன் போட்டு வர சொல்லு. பாண்டியா, நீ அவள்கிட்ட பேசி என்ன வேணாலும் சமாதானம் பண்ணு. ஆனா நான் அவள்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவர் டைரக்டர்ப்பா. அப்படின்னு நான் விட்டுருவேனா? சிம்பிளா சாரி சொல்லிட்டு. உன் நல்லதுக்கு தான்றா சொல்றாரு. ஸ்கூல்ல வாதியார் நம்மள திட்டுறது இல்லையா? என்னெல்லாம் எங்க பாட்டு வாதியார் தலையிலே கொட்டிருக்கா தெரியுமா? அதான் அமோகமா இருக்காங்க. இந்த பாருமா, நீ நல்லா அடிச்சுன்னா பேரும் புகழும் உனக்கு தான். அவருக்கு வரப்போகுது. இந்த பார், இந்த கேரக்டர் மட்டும் கரெக்டா பண்ணினா உனக்கு நிறைய நேசங்கள் கிடைக்கும். சத்யா சர்ச்சில் அடிக்குது பார். சமையல் கட்டுல பாத்திரம் வந்துச்சு சார். அது இன்னும் விசேஷம். நல்லா நடிச்சா ஓவர் ஆக்டிங்றாரு, கம்மியா நடிச்சா
இன்னும் நல்ல நடிமாங்கிறாரு. சிம்ரன் ஜோதிகா இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் தெரியுமா? கண்டிப்பா வருவேன். முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே ரிஹர்சலுக்கு வா. செல்ல அம்மாவால் தான் சினிமால வர முடியல, நீயாவது வரணும்ல, எனக்காக வாடா செல்லம். அப்போ அவர் எல்லாரும் முன்னாடி என்ன திட்டக்கூடாது. இந்த பாருமா, உன்னை குழந்தை மாதிரி டீல் பண்றதா எங்க யூனியன்ல முடிவெடுத்திருக்கோம். கம் 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 வா செல்லம் வா. அப்பாடா, நோ டென்ஷன். ஓகே. அது படம் நல்லா வரணுங்கிறது தாம்மா. பரவாயில்ல சார், நான் வரேன். ஆனா சொல்லுமா. நீங்க பொம்பளை மாதிரி நடிச்சா எனக்கு அதை பார்த்து நடிக்கிறது கஷ்டமா இருக்கு சார். புரியுதுமா, அதுக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். புகழி புகழி புகழி. என் பேரை சொல்லாதடா பொறுக்கி. நீ நல்லவன், வாழ்க்கையில முன்னேற உண்மையா உழைக்கிறவன் நினைச்சுதான் உன்னை லவ் பண்ண. நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உன் கூட வருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் உடம்ப வருத்தி வேலை செஞ்சிருக்கியா? உழைச்ச காசுல ஒரு வேலை சாப்பிட்டிருக்கியா? இன்னைக்கு காசுக்காக ஆள் அடிக்கிற நீ நாளைக்கு அதே காசுக்காக என்ன விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படிலாம் சொல்லாத பொங்கலி, உனக்கா எல்லாத்தையும் விட்டு நான் மாறிடுறேன், நம்பு. அப்படி நினைச்சிருந்தா ஆரம்பத்திலே நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருப்ப. இப்படி போய் சொல்லி நீ ஏமாத்திருக்க மாட்டேன். நீ பெரிய வீரன் நினைச்சுக்காத. உண்மை சொல்ல பயந்து நீ ஒரு கோழை, அது மறந்துடாத. இதுக்கு அப்புறமும் என் பின்னாடி நீ வந்த, நான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன். என் கையால நானே உன்னை கொன்றுவேன். போடா வெளிய, வெளிய போ. நான் படிக்கணும்பா. ஓகேம்மா, பாத்துலமா, அதே மாதிரி பண்ணிடு. ஓகே சார். மகா. மகா டைலாக் பாத்துக்கிறியா? பிச்சிட்டோம்மா. ஆக்ஷன். பொங்கலி, என் பேரை சொல்லாத. நீ நல்லவன், வாழ்க்கையில உழைக்கிறவன் நம்பிதான் உன்னை நான் லவ் பண்ண. நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்ளோ இவ்ளோ மறந்து போச்சு சார். இத்தனை வாட்டி சொல்லி என்ன பிரயோஜனம்? டப்பிங்ல பாத்துக்கலாம். சும்மா இதே சொல்லு. இத பாருமா, நீ நல்லவன், வாழ்க்கையில முன்னேற உழைக்கிறவன், இது ரெண்டையும் மிஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வாய்ஸ்ல கொஞ்சம் கோவம் இருக்கலாம். சி, என் பேர் சொல்லாத அப்படின்னும் போது ஒரு கோவம், கொஞ்சம் அருவருப்பு. உள்ளுக்குள்ள ஒரு துட்டிப்பு, வெளியில ஒரு நட்டிப்பு. ஐயோ, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. இப்படி எல்லாரும் சொன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லம்மா, நான் டயலாக் மட்டும் தான் சொல்றேன். இவங்க நடிச்சு காட்டுற மாதிரி நடிச்சா போதும். இல்ல சார், நீங்க அன்னைக்கு ஸ்டீஃபன்டா அப்படி தனியா உட்காந்துருக்கான். நான் போய் பேசவா? இல்லை வேணாம், அப்புறமா நானே போய் பேசுகிறேன். கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும். அவனுக்கு சினிமாலாம் வேலைக்கு ஆகாது. பக்குவமாக பேசி ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். கரெக்டு. இப்படியே இருந்தானா அவன் வாழ்க்கையே வீணாக போயிடும். பார்த்த லெவலில் எப்படி கோவம் வராமல் இருக்கும்? இவ கூட ஒன்றவர் இருந்தால் புத்தருக்கே கோவம் வரும். ஸ்டீஃபன், ஒரு சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது சார். நம்மள மாதிரி கலைஞர்கள் இந்த மாதிரி அவமானங்களை சன்மானங்களை எடுத்துக்கணும், அதுதானே சார்? கரெக்ட் தான்ப்பா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா சார், பணம் வேணுங்கிறவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், புகழ் வேணுங்கிறவங்க அவமானத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு அகிலா குரோசாவா சொல்லியிருக்காரு சார். அகிலாவா? சரிப்பா, நீ இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு ஊருக்கு போயிட்டுன்னு வை. அந்த பயம் மட்டும் உங்களுக்கு வேணாம் சார். என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு வந்தாச்சு. ஜெயிச்சா எல்லாம் மறந்துடும் சார்.
தமிழ்நாட்டுக்கு 5 சிஎம் கொடுத்த தமிழ் சினிமா எனக்கு ஒரு வாழ்க்கையை தராதா சார்? சினிமாவுக்கு டைரக்டர் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு தெரியும் சார். இந்த இடத்துக்கு வர்றது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சார், எனக்காக அந்த பொண்ணு எதுவும் திட்டிடாதீங்க சார். நம்மளுக்கு படம் நடக்கணும் சார். இப்போ அதான் சார் முக்கியம். ரொம்ப நல்லா வருவேடா. இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நடுநடுவில் இங்கிலீஷ் பேசுகிற பாரு, அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. சரிங்க சார். மஞ்சா அங்கே என்ன போலீஸ் வந்துருக்கு? சின்ன வயசு கையை கட்டிட்டே செத்துருக்காங்க பத்தியா? பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடா. எவ்வளோ டீப் லவ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. என்ன சார் இதை போய் டீப் லவ்ன்ற? பின்ன சாகும் போதும் ஒன்றா சாகணும். இந்த சார் லவ் பண்ணால் வாழணும் சார், வாழ்ந்து காட்டணும். அது தைரியம் இல்லைன்னா எதுக்கு லவ் பண்ணணும்? இது டீப் லவ்வா டூப் லவ்? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசாத. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ சார், கஷ்டத்தில் போராடி ஜெயிக்கத்தானே சார் லவ். இந்த வேறு உனக்கு ரவுடிங்க பற்றி தெரியும்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி லவ் பற்றிலாம் லட்சம் அடிக்காத சார். எனக்கு ரவுடிசமும் தெரியும், லவ்வும் தெரியும் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி மாஞ்சான்னா இந்த ஏரியாவே அலரும். கண்ணன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண ஒரே காரியம் சேரக்கூடாதவங்கள சேர்ந்தது தான். மாஞ்சான்ற பேர் காத்தாடிக்கு மாஞ்சா போடுறதுனால வரல, சன்னமாக கழுத்தறுத்து விட்டுருவேன். அதான் மாஞ்சா. ஊரே நம்மளை பார்த்து பயப்படுதுன்ன உடனே அது போதமாய் தலைக்கேறிச்சு. கை நிறைய காசு தாரி கேட்டு தெரிஞ்சேன் சார். அப்போ தான் சார் செல்வியை லவ் பண்ணேன். நம்ம கதையில் வர மாதிரி தான் சார். ரவுடின்றதை மறைச்சி ஆர்பரில் வேலை செய்கிறேன்னு போய் சொல்லிட்டேன். ரவுடித்தனத்தையும் விட முடியாமல் செல்வியும் விட முடியாமல் கடந்து அல்லான்னு சார். கடைசியில் அவ கூட செட்டில் ஆயிடலான்னு எல்லாத்தையும் விட்டுலான்னு முடிவு பண்ணேன். நம்ம முடிவு பண்ண பங்காளிங்க விடுவானுங்களா? ஒரு நாள் அவ கூட பைக்கில் போக சொல்ல லாரியில் விட்டு தூக்குனானுங்க. நான் போயிட்டு என் செல்வியை கண்டுபிடி சதுவேன் சார். எவ்வளோ வேண்டாம் சாவ பார்த்து எனக்கு அவன் சாவ பார்க்க முடியல. எனக்கு இருந்த ஒரே வருது அந்த ரத்தத்தோட சூடு கூட என்ன கையை விட்டு போகலையே. பழி வாங்கலான்னு நினச்சேன். போட்டா திருப்பி போடுவானுங்க, உயிர் போயிடும். சாவ பத்து பைப்பு இல்லை, செத்துட்டா அவளை நினைக்க முடியுமா? அப்படியே ஐயா கல்ல வந்து ஊழுத அப்படியே இருந்துடா கர்ணான்ட்டார். அன்னிலேருந்து அவர் நினைப்பில் வீடு காட்டிலி வாழ்க்கை ஓடினுக்கு சார். சாரி சார், நான் அப்புறமா வரேன். இவனுக்குள்ள இப்படி ஒரு பையனா? வலி இல்லாத மனுஷனே இருக்க முடியாதுல்ல? வழி இல்லாத மனுஷனாவே இருக்க முடியாது.